தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். காலவரையில் காத்திருந்து இருதயம் தளர்ந்து போயிருக்கலாம். அவரை தானே நம்புறேன். என் நம்பிக்கை வீண் போகாமல் நான் ஜெயத்தை எடுக்க முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. கர்த்தர் உங்களை ஏந்தி தப்புவித்து கனப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பது நிச்சயம். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உந்தன் நம்பிக்கை வீண் போகாதது, நிச்சயமாகவே முடிவுண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாதது, நிச்சயமாகவே முடிவுண்டு. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சேர்ந்து, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று கிடையாது. நான் நம்புகிறேன், என் தேவனை சேவிப்பேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 37 அத்தியாயம் 23 வசனத்தை இந்த நாள் ஆதாரமாக எடுப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். வேதவசனம் ரொம்ப கிளியரா வருது. இந்த நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். The Lord makes firm. நல்ல மனுஷன் யாரு? மொதல் அதை பார்க்கணும். நிறைய பேர் நல்ல மனுஷனா என்ன நினைக்கிறாங்க? அவர் எதுவும் தப்பான பழக்க வழக்கம் இல்லை இல்லையா, ரொம்ப நல்லவர் இல்லையா, இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி கண்ணுக்கு என்ன தெரியுது இல்லையா, கண்ணுக்கு தெரிஞ்சதை பார்த்துட்டு நல்லா கவனிங்க. நல்ல மனுஷன்றது வேற, உள்ள வேற விஷயம். அந்த விஷயம் இருக்கிறனால தான் அவனால் தப்பே செய்ய முடியாது, அவனால் தீய பழக்கத்துக்குள்ளே கையே வைக்க முடியாது. நம்ம நல்ல மனுஷனா என்ன பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அவன் இந்த அது செய்ய மாட்டான், இது செய்ய மாட்டான், அந்த குடிக்க மாட்டான், இந்த தீய பழக்கம்னா இருக்கா, அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அது ரிசல்ட்டுங்க. அவன் அந்த நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இருதயம். அப்போ கவனிக்கணும், இருதயம் கர்த்தர் விரும்புகிற மாதிரி இருக்கு, அதனால தான் நல்ல மனுஷன். அப்போ இருதயம் கர்த்தர் விரும்புகிற மாதிரி இருக்குன்னா, பைபிள் வேற வசனம் சொல்லுது, கர்த்தர் அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களோட வாசம் பண்ண விரும்பினாராம். நல்லா கவனிங்க. இவங்க ஏதோ கத்தி கூப்பாடு பண்ணி அப்புறம் அவர் சரி வாரேன்னு சொல்லிட்டு வந்து இருக்கலைங்க. கர்த்தர் ஏற்கனவே அவருடைய ஜனத்தோ கூட வாசம் பண்ணணும், இருக்கணும்னு விரும்புகிறாரு. அப்போ பாருங்க, கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் மனுஷன் அதை கொஞ்சம் புரியணும். அப்போ கர்த்தர் எங்கே வராரு, எதில் பிரியப்படுறாரு? அந்த இருதயம் கர்த்தரை ஆராதிக்கிற இருதயமாக இருக்கும். பாருங்க, தானியேல் வெற்றி எடுத்தார், சாத்ராக் மேஷாக் வெற்றி எடுத்தார், தாவீது எடுத்தார், மோசே எடுத்தார், சொல்லிட்டே போகலாம், யோசுவா.
பார்த்தீங்கன்னா அவங்க இருதயத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, கர்த்தரை முக்கியப்படுத்துகிறாங்க. ஆராதிக்கிற இருதயம் தான் பலனடையுது. ஆராதிக்கிற இருதயத்தை தான் அங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நல்ல மனுஷன் என்று சொல்கிறார். ஆராதிக்க ஆராதிக்க அங்கே கர்த்தரை பற்றிய எண்ணம், கர்த்தரை பற்றிய தைரியம் அது உண்டாகுது. அவன் தான் நல்ல மனுஷன். அவசரப்பட மாட்டான், பொறுமையாக இருப்பான், எரிச்சல் பட மாட்டான், உலகத்தை கொண்டு வந்து வாழ்க்கையில் திணிக்க மாட்டான், காத்துட்டு இருப்பான், கர்த்தர் கரத்தில் இருந்து வரட்டும், அமைதலாக இருப்பான். யோசேப்பு நல்ல மனுஷன். அந்த நல்ல மனுஷன் அதனால தான் பாவத்தை விட்டுட்டு ஓடி வந்தான் பாருங்க. அவன் பாவத்தை விட்டுட்டு வாரான், வந்ததுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அவன் மேலே போடுறாங்க. நிறைய பேர் சொல்லலாம், பாவத்தை விட்டு வந்ததுக்கு அவனுக்கு இவ்வளோ பற்றிய துரோகமா, அதுக்கு பேசாமல் அந்த பாவத்தை செஞ்சுட்டு போயிருக்கலாமே. இல்லை, ஏன்னா இருதயம் எப்படி ஆயிடுச்சு, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை புரிஞ்சு அறிஞ்சு அந்த இருதயம் அதையே செய்யுது. ஆகவே அது கர்த்தர் தங்குற இடமாக மாறுது. ஆமென். அப்ப பாருங்க, இந்த நல்ல மனுஷனுடைய நடைகளை தான் கர்த்தர் உறுதிப்படுத்துறார். இந்த கர்த்தர் உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில் அது நடக்கலை, இது நடக்கலை, முன்னேற்றம் இல்லை, புலம்புறீங்களே. அப்போ கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் புலம்புறத யோசிங்க. புரியாமல் நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன வாழ்க்கை, ஒரு பெரிய வெற்றி இல்லை, அது இல்லை, முன்னேற்றம் இல்லை. பிரியமான மக்களே, நீங்கள் உங்கள் இருதயம் கர்த்தர் விரும்புகிற இருதயமாக இல்லை. விரும்புகிற இருதயமாக இருந்தால் தான் கர்த்தர் உறுதிப்படுத்துவார். கர்த்தர் உறுதிப்படுத்தாதான் நீ செய்கிற காரியங்களை நன்மையை பார்க்க முடியும். நீ பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்களா, இது ஏன் கைக்கூடி வரல, இதில் ஏன் வெற்றி இல்லை, கர்த்தர் உறுதிப்படுத்தலைன்னா அவர் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லலை. உன் இருதயம் கர்த்தரை ஆராதிக்கிற இருதயமா இல்லை. அன்னைக்கு தானியேல் பாருங்க, ஏன் பயப்படலை, ஏன்னா கர்த்தர் அவன் இருதயத்தில் ஆராதிக்கிற மனுஷனாக இருக்கிறாரு. ஆகவே கர்த்தர் அவனுடைய வழிகளை உறுதிப்படுத்துறதுனால அவன் நடைகள் ஒரு நகரத்தை போல, எப்படிப்பட்ட நகரம், பலன் கொண்ட நகரத்தை போல இருக்கு. பலவீனமா இல்லை. ஐயோ கதை முடிய போகுது, சிங்க கபில தூக்கி போட்டுருவான், எங்கேயாவது யாருக்கிட்டையாவது மனுஷ தயவு, ராஜா கிட்ட கொஞ்சம் கெஞ்சலாமா, எப்படியாவது கொஞ்சம் நைஸ் பண்ணலாமா, எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு வழி தேடலை. அவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என தப்புவிக்க வல்லவர். அவ பாருங்க, இருதயம் உறுதிப்பட்டிருந்தது. ராஜா தான் புலம்புறாரு, இவர்கிட்ட புலம்பல் இல்லை. ராஜா கிட்ட, ராஜா எப்படியாவது காப்பாத்திருங்க, உங்களால முடியும், யூ கேன். அங்கனா போகல, உலக உதவியை கொண்டு தேடலை, பதறலை. ஏன்னா கர்த்தர் உறுதிப்படுத்துறதுனால அழகா போய் ஜெயம் எடுக்கிறார். இதுதானே நீங்கள் விரும்புகிறீங்க. இன்னைக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தர்கிட்ட அர்ப்பணிங்க. இருதயம் கர்த்தர் தங்குற இருதயமாக உங்கள் இருதயத்தை அமைங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ரெண்டாவது, இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா த லார்ட் மேக்ஸ் ஃபர்ம்னு வருது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் த லார்ட் டிரெக்ட் த ஸ்டெப் ஆஃப் த காட்லி. கர்த்தர் டிரெக்ட் பண்ணுறாரு, வழி நடத்துகிறாரு தெய்வீகமாக, இங்கிட்டு போ, இது பண்ணு. அப்புறம் பாருங்க, இன்னொரு மொழிபெயர்ப்பில் டீட்டெயில்ஸ் ஆஃப் த லைஃப், டீட்டெயில் ஆஃப் த லைஃப், டீட்டெயில்டா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, காரியங்களை செய்கிறார். என்ன அற்புதமாக இருக்குது. ESVன்னு ஒரு டிரான்ஸ்லேஷனில் எக்ஸ்டாப்ளிஷ் பை த லார்ட். பாருங்க, உங்கள் இருதயம் அந்த நல்ல இருதயமாக மாறும் பொழுது கர்த்தரை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, விரிவாக்கத்தை கொடுக்குறாரு, நீ பலுகி பெருக செய்கிறாரு. கடைசியாக ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறேன், நெட் பைபிளில் த லார்ட் கிராண்ட் சக்சஸ்
to the one whose behavior he finds commendable. கிராண்ட் சக்சஸை கொடுக்குறார். அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தரை நம்பி சேவிக்கிற ஒரு காரியம் உள்ள வந்துருச்சுது. கிராண்ட் சக்சஸை கொடுக்குறார். ரெண்டாவது, இந்த வழியில பார்க்கும்போது அவருடைய வழிகள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய வழிகளில் பாதுகாப்பு, நம்முடைய வழிகளில் முன்னேற்றம், ஆசீர்வாதம், சுகம், ஆரோக்கியம் இதெல்லாம் வேணும்னு சொன்னால் என் வழிகளில் அவர் பிரியமாக இருக்கணும். அவர் பிரியமாக இருக்கும் பொழுது தான் என்ன பண்ணுறாரு? ஆபத்து, தடைகள், நாசங்கள், மோசங்கள், விபத்து இதெல்லாம் வருதுன்னா தடுக்கிறாரு. நம்ம வழிகளை சீர்படுத்துறாரு. அப்போ பாருங்க, அவர் பிரியமாக இருக்கணும். பிரியமான வாழ்வு நான் வாழும் பொழுது என் வழியில் அவர் பிரியப்படுகிறாரு. என் பிள்ளைக்கு இதை கொடுக்கணும், இந்த நன்மையை கொடுக்கணும், இந்த இடத்துல வைக்கணும், இந்த உயர்வை கொடுக்கணும், இந்த அதிசயத்தை செய்யணும், அவனை மேன்மைப்படுத்தணும். யோசேப்பை மேன்மைப்படுத்தினது கர்த்தர். என கர்த்தர் அவனுடைய வழியில் பிரியமாயிருந்தார். அவன் அடிமையாக வந்தான். அந்த அடிமையை என்ன பண்ணுறாரு? ஆளுகை செய்ய வைக்கிறார். அடிமைன்ற ஸ்தானத்தை மாற்றுறாரு. ஏன்னா கர்த்தர் யோசேப்பை பிரியமாக இருந்தார், அவனுடைய வழியில் பிரியமாக இருந்தார். நிறைய பேர் நினச்சாங்க இந்த தீமைக்கு ஒத்து போலல, அவன் வழியை அவன் வாழ்க்கையை அழிக்கிறேன்னு. ஆனால் கர்த்தர் அவன் வாழ்க்கையை பிரியப்படுகிறாரு, அவன் வாழ்க்கையை அற்புதமாய் அமைக்கிறார். இன்னைக்கு நீ கர்த்தரை நம்புவானா? இன்னைக்கு நம்ம கர்த்தரை நம்புவோம்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையை அலங்கரிக்கிறார். அப்போ பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.